வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசபிள் எல்ஸ் ஓஎல் எல்ஸ் ஏகாப் சீசன் 1 எபிசோட் 38. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோட பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இவனை சமாளிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லாங் அண்ட் உள்ளேருந்து இவன் வந்திருக்கான். இவனை பார்த்து நம்ம வந்து பயப்படுறோன்னு சொல்லி ஒரு நினைக்கிறானோ, அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படுன்னு சொல்லி பின்னாடி ஒன்று சொல்கிறான். ஏய், உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு என் கூட இருங்க. நீங்கள் வந்து என் கூட இருந்தீங்கன்னா தான் எனக்கு நல்லாயிருக்கும். என் மைண்டவே நான் வந்து மாற்றிக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் 3 பேரும் எனக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும். நீங்கள் மட்டும் அப்படி என் கூட வர மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் 3 பேர்த்தையும் நான் வந்து கொன்றுவேன். இங்கே வந்துட்டு கியூன் கிங்டமில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட இல்லைன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் இங்கே என் கூடயே வந்துடுறது தான் நல்லது. எப்படி வசதின்னு சொல்லிட்டு அவனும் நக்கலை வந்து சிரிச்சிட்ருக்கான். உங்களுக்கு வந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு என் கூட வந்தீங்கன்னா. நீ ரொம்ப அளவுக்கு மீறி பேசிட்ட என்பை. இவங்க எல்லாருமே இங்கே வந்து விருந்தாளியை நீ இவங்களை வந்துட்டு உன்னோட என்டர்டெயின்மெண்ட்காக இப்படி நீ வந்து பேசியிருக்கவே கூடாது. என்னோட ஒப்பீனியன் படி நீ வந்து இங்கே தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பை. உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன். நீ இவங்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை மக்கள் முன்னாடி வந்து நீ அவங்கள வந்து புள்ளி பண்ணியிருக்க. இவங்க இப்போல்லாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு தேர்ட் பிரின்சஸ் சொல்கிறேன். நீ வந்து ஒரு தேர்டு பிரின்சஸ் சரியா? நீ ஒன்றும் வந்து மெஜஸ்டிலாம் கிடையாது. நீ போயிட்டு எம்பரர்கிட்ட எதனா சொல்லவா போகிற? அப்படி வேணால் கூட போய் சொல்லிப்பார். என்னை வந்து யாரால் என்ன பண்ண முடியும்? எம்பரராலே என்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இந்த இடத்துலேருந்து போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். லாங்ஸேயோ, உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன். என்ன மாதிரி ஒரு கிரேட்டான ஆள் கூட நீ வந்துட்டு சண்டை போடணுன்னு நீ வந்து நினைக்கிறியா? தேர்டு பிரின்சஸ் வந்துட்டு என் கூட வந்து ஃபைட் பண்ண போகிறாங்களா? அவங்களால என் கூட வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுமா? சரிவா, சண்டை போட்டு பார்த்துக்கலாம். உன்னால் ஜெயிக்க முடிஞ்சால் நல்லது தான். என் கூட ஃபைட் பண்ண உன்னால் முடியுமா? சரிவா, பார்த்துக்கலாம்னு சொல்லி அவனும் வந்து கூப்பிட்றான். இன்னையோட உன் கதை வந்து முடிய போகுது. என் கதை முடிய போதா? எனக்கு இன்னும் வந்துட்டு ஃபீச்சர் நிறையா இருக்குது. உனக்கு தான் கிடையாது. எனக்கு அடிபட்டாலும் நான் அதை வந்து உடனே சரி பண்ணிடுவேன். பேசாமல் நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம். நமக்குள்ளே எதுக்கு வந்து ஃபைட் பண்ணணும்? என் சைடு ஒரே ஒரு கருத்து தான் இருக்குது. நான் அதை மட்டும் சொல்கிறேன். நீ மட்டும் எனக்கு அதை மட்டும் பண்ணால் போதும். உன்னை இதே இடத்துல நான் கொல்ல போகிறேன்டா. என்ன நீ கொல்ல போறியா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். நான் வந்து என்ஜாயாக இருக்கணும், அவ்வளோதான். பேசாமல் அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க 3 பேர்த்தையும் இன்றைக்கி நைட்டு என் வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு எனக்கு அதுவே போதும். இப்போ நீ என் முன்னாடி உன்னுடைய நீல் டவுன் போட்டு உன் வாயை மூடிட்டு நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்கே எதுவுமே நடக்காது. அதுதான் உனக்கும் நல்லது. நான் சொல்கிற கேட்குதா? தேர்டு பிரின்சஸ், இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் ஓரமாக இல்லைன்னு சொல்லி ஜின்னு வந்துடுறான். என்னது, இந்த பொண்ணு என்னை வந்து பார்த்துக்கிற போகுதா? இந்த நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த காமெடி எபிசோட் வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது? இவங்கெல்லாம் சியாசிவன் கூட இருக்கவங்க தானே, உங்களால் என்ன பண்ண முடியும்? உன் கதை இதோட நான் முடிக்கிறேன்னு சொல்லி ஜின்னு வந்து அவனை வந்து ஒரு வெட்டிடுறான். எவ்வளோ தைரியம் தான் என்னையவே வந்து வெட்டுவோம். உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கே கீழே விழுந்துடுறான். இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து எனக்கு கொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. இவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஜின்னு, நீங்கள் வந்து இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தில் யாருமே சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி இறவும் சொல்கிறான். என்னது, குடும்பத்தில் இருக்கவங்களா? எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லி யாருமே கிடையாது. நான் வந்து தனி ஆள் தான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்னோடய ரெஸ்பெக்ட் மட்டும்தான் முக்கியம். அவன் என்னுடைய ரெஸ்பெக்டை வந்து தப்பாக பேசிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். எனக்கு அவனை கொல்லணும் இந்த டைமில். எனக்கு அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் எல்லாரையும் நான் இதே இடத்துல கொல்ல போகிறேன்னு சொல்லி அவன் மறுபடியும் எந்திரிச்சு வந்துடுறான். அவனுடைய பவர் எல்லாமே வெளியே வந்துடுது. அந்த பவரை வச்சு அவன் அங்கே இருக்க எல்லா பேருமே அட்டாக் பண்ணுறான். அவன் வந்துட்டு எரோவோட மாஸ்டரை வந்து தடுத்துட்ருக்கான். இங்கே வந்துட்டு கூட இந்த எல்டர் சிஸ்டர் வந்து அதை வந்து தடுத்துட்ருக்கான். இவன் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தனை இருப்பான்னு தெரியலையே. இவன் நம்ம வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவானா நம்மளுடைய சர்க்கிள், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எரோட மாஸ்டர் வந்துட்டு எலிக்சர் வந்து சாப்பிட்டுடுறாரு. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களுடைய சீல்டாக நான் தான் வந்து இருக்கணும். இந்த இடத்துல உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை. நான் இவனை வந்து பார்த்துக்கிறேன். என்னது, ரோஸ் இவ்வளோ திறமையான ஒருத்தரான்? இவர்கிட்ட எலிக்சர் அளவுக்கு பவர் இருக்கா? இவர் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காராம். ஒரு கல்டிவேஷன் அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாரான். அவனடா நான் முறுக்கிட்டு அவன் கதையை இதோட நான் முடிக்க போகிறேன். உங்களுக்கு நான் வந்துட்டு யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பஞ்சை மட்டும் உன் மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ செத்துருவாடான்னு சொல்லிட்டு அவன் வந்து குத்த வந்துட்டுருக்கான் வில்லன் வந்து. சரிவா, மோதி பார்த்துக்கலாம். உன்னால் என்னை தடுக்க முடியுமோன்னு சொல்லி பார்க்கலாம். உன்னுடைய பவர் இவ்வளோ தானா சொல்லி வில்லை வந்து நக்கலாக பார்த்துட்டு இருக்கு. அங்கன்னா எரோட மாஸ்டர் தான் அடி விழுந்துட்டுருக்கு. ஓ, இந்த குயின் கிங்டமுடைய ஜென்ரலுக்கு இவ்வளோ தான் பவரா? இப்போ பாருன்னு சொல்லி ஒரு அட்டாக் தான் பண்ணுறான். அவன் வந்து பறந்து போய்கிட்டு வந்துடுறான். ஒரு பெரிய பிளாஸ்டே வந்துட்டு ஏற்பட்டுருது அந்த இடத்துல. ஜென்ரல் ஜாகோ, உங்களுக்கு வந்து என்னாச்சு? உங்களுக்கு எதுவும் பெருசாக அடிப்படையில்லைன்னு சொல்லி அங்கே யாரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டானா? இவர் எலிக்சர் லெவலே வந்துட்டு சாப்பிட்டு வந்தாரா? அப்படி இருந்து மாஸ்டர் ரிஷி வந்து தோற்று போயிட்டாரா?
இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, இவனை வந்து நம்ம எப்படி வந்து தோற்கடிக்கிறதுன்னு சொல்லி யாரோ வந்து பார்த்துட்ருக்கான். உங்களால் என்னை வந்து தோற்கடிக்க முடியும்னு சொல்லி நினச்சிங்களா, இன்னையோட உங்க கதை முடிய போகுதுன்னு சொல்லி வில்லன் வந்து ரொம்ப ஓவராக பேசியிருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணுறான். என்னது ஸ்வாட் எனர்ஜியா, இதை வச்சுட்டு இவன் என்னை வந்து அட்டாக் பண்ண போகிறானா, என் பாடியை வந்துட்டு இது வந்துட்டு நல்லா தாங்கும், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்குலாம் அது ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ பாரு என்னுடைய பவர்னு சொல்லி வில்லன் வந்து காட்டுறான். ஆனால் வில்லனை வந்துட்டு அதை அட்டாக் பண்ணிடுது. வில்லன் பறந்து போய் அங்கே விழுகிறான். அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. என்னது இவனை யாரும் வந்து அட்டாக் பண்ணது, அதுவும் ஒரே அட்டாக்ல இவன் சாகுற அளவுக்கு யாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்களே, ஒருவேளை இந்த இடத்துக்கு யார் வந்திருப்பா, இது வந்து ஒரு பிளான் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி இருக்கே, யாராக இருக்கும், நம்மளுடைய மாஸ்டராக இருக்க வாய்ப்பு இல்லையே, ஒருவேளை நம்ம மாஸ்டர் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு வரோன்னு சொல்லி யாரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். ஓ சியோசுவான் தான் வந்துட்டாரான்னு சொல்லி யாரோ அவங்க வந்து சந்தோஷப்படுறான். என்னது இம்மோட்டோவில் இருக்க நம்ம மாஸ்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் இந்த இடத்துல இருக்காங்களா, யாராக இருக்கும், என்னது இது எனக்கு வந்து வலிக்குது, இவனால் எப்படி என்னை வந்து அட்டாக் பண்ண முடியும், இவ்வளோ மேஜிக்கல் பவர் இவங்ககிட்ட இருக்குமா, இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெரிய பீஸ்ட்னா அது இவனாக தான் இருக்கும், இவன் ஒன்லி ஸ்வாட் எனர்ஜி மட்டும் தானே யூஸ் பண்ணான், என்னுடைய அதுவும் கோல்டன் ப்ரொடெக்டிவை தாண்டி இது வந்து எப்படி அட்டாக் பண்ணுச்சு, இவனை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் எப்படி இருக்க முடியும், இவன் வந்துட்டு ஒரு கியூன் கிங்டமில் ஒரு சர்வெண்ட்டாக தான் இருப்பான், இவங்ககிட்ட நான் தோற்று பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். ஹீரோ அவங்க நடந்து வர அங்கே இருந்த பொண்ணு என்னை வந்து புள்ளி பண்ணாங்க மாஸ்டர், அதனால தான் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, தேர்டு பிரின்சஸ் மற்ற அந்த 3 பொண்ணுங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறான். ஹீரோ இன்னொரு டைம் யாருனாலும் எங்கே இருக்க என்னுடைய சீடர்கள் யாருனாலும் புள்ளி பண்ணீங்க அப்படின்னா நான் அவங்களை வந்து சும்மா விட மாட்டேன், நான் அந்த இடத்துல அவங்க கதையை வந்து முடிச்சிருவேன், என்னுடைய சீடர்களை யாருனாலும் ஒன்று சொன்னாங்க என்னால் அதை வந்து தாங்கிக்கிறவே முடியாது, இந்த இடத்துல நீ சாக போகிறாடான்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ரெடியாக நின்றுருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.